இது என்ன மூலிகை தெரியுதா? ஆடாதொடை. ஆடாதோடா வாசிக்கா அப்படிம்பாங்க. இது எதுக்குங்க பயன்படும்? எல்லார் வீட்லையுமே வளர்க்கலாம். அற்புதமான ஒரு மூலிகைங்க. வீட்டில் இடம் இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த ஆடாதோட மூலிகையை வாங்கி வீட்டில் வளர்த்துருங்க. சளி இருமல் இருந்தால், காய்ச்சல் இருந்தால், ஏன் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபைப்ராய்டு உட்ரஸ் கருப்பை கட்டி இருக்கு இல்லையா? கருப்பை கட்டி இருக்கிறவங்களுக்கு அதிகமான உதரப்போக்கு இருக்கும். அதேபோல் கருப்பை வாயில் புண்ணு இருந்தால், புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் அதிகமான உதரப்போக்கு இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லைன்னா கூட ஓவர் ப்ளீடிங் இருக்கும். அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆடாதோட இலைக்கு இருக்குது. இப்போ சளி இருமலுக்கு என்ன பண்ணுங்க, இந்த இலையை வேண்டிய அளவு எடுத்து கசக்கி சாறு எடுத்து 5 ml ஆடாதோட இலைச்சாறு, 10 ml தேன் கலந்து கொடுக்கலாம். குழந்தைங்க இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த சளி இருமல் சரியாகிற வரலையும் கொடுக்கலாம். அடுத்தது அதிகமான உதரப்போக்கு இருக்குன்னா, இந்த ஆடாதோட நுனி இலையாக எடுத்து அரைச்சி கற்கமாக என்ன பண்ணுங்க, கொய்யாக்காய் அளவு அல்லது எலுமிச்சங்காய் அளவு 2ஆ பிரித்து அதை காலையில் சாயந்தரம் தொடர்ந்து 3 நாள் 5 நாள் 7 நாள் கொடுத்தீங்கன்னா அதிக உதரப்போக்கு எங்கே போச்சுன்னே தெரியாது. அடுத்தது காய்ச்சல் இருக்குன்னு வைங்களேன், டெங்கு காய்ச்சல் இருக்குது அல்லது சிக்கன் குனியா காய்ச்சல் இருக்குது அல்லது வைரஸ் காய்ச்சலுக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த ஆடாதோட இலைச்சாறு ஒரு 5லேருந்து 10 ml, அதற்கு 2 மடங்கு தேன் கலந்து 3 வேளை 3 நாள் 5 நாள் 7 நாள் கொடுத்தோம்னா அந்த காய்ச்சலும் எங்கே போச்சுன்னே தெரியாது.